மாடலிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்க மிடில் கிளாஸ் பாய்ஸ் மட்டும் இந்த வீடியோவை பாருங்கள். காலேஜ் அண்ட் ஸ்கூல் முடிச்சுட்டு மாடலிங்கை ப்ரொஃபஷனாக எடுத்து பண்ணணும்னு நினச்சிட்ருக்கீங்களா? நீங்கள் பெரிய மிஸ்டேக் பண்ணுறீங்க. மாடலிங் இஸ் அன் எக்ஸ்பென்சிவ் கேம். நம்ம மாடலிங் லைஃப் ஸ்டைலை மெயின்டைன் பண்ணணுன்னாலே ஃபிட்னஸ், ஸ்கின் கேர், ஹேர் கேர், டயட்டுன்னு நிறைய எக்ஸ்பென்ஸ் இருக்கும். அது மட்டும் இல்லை, ஒரு ஸ்டேட் லெவல் பேஜன் ஷோ அட்டன் பண்ணணுன்னாலே 20 to 30K செலவாகும். ஸோ நீங்கள் ஒரு ஃபினான்ஷியல் பேக்கப் இல்லாமல் இதை ஸ்டார்ட் பண்ணால் உங்களால் எஃபெக்டிவ் அண்ட் கன்சிஸ்டண்ட்டாக க்ரோ ஆக முடியாது. ஒரு வேளை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் ஃபேமிலி அண்ட் ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் வந்தால் நீங்கள் 6 to 1 year கேப் எடுத்துகிட்டு திருப்பி உள்ளே வரணும்னு நினச்சிங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டே ஒரு ஒர்க் இல்லைனா சின்ன பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி ஃபினான்ஷியலி ஸ்டேபிள் ஆகணும். ஃபினான்ஷியலி ஸ்ட்ராங்காக இருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக ஃபிசிக்கல் வைஸாகவும் அப்பியரன்ஸ் வைஸாகவும் ஸ்ட்ராங் ஆகிடலாம். அப்புறம் ப்ராப்பராக ஒரு மாடலிங் கம்பெனியில் ஜாயின் பண்ணி பேசிக்கான ஸ்கில்லை கற்றுக்கிட்டு இப்போ மாடலிங் இண்டஸ்ட்ரியில் என்டர் ஆகி கன்சிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணால் 1 or 2 yearsலேயே ப்ரொஃபஷ்னல் மாடலாக ஷைன் ஆகலாம்.